குட்டிமா இங்க இருக்கேன். குட்டிமா என்ன குட்டிமா இங்க வா. என்ன வா சொல்றேன். தலை சுத்துது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் பொண்டாட்டி நான் கொஞ்சறேன். என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. எஸ், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கேன். உட்காரு, வா சொல்றேன். என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. கை காட்டு. எதுக்கு? கையை காட்டு சொல்றேன். நீ அழகான துளசி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இனிமே அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வீட்டுல பணமழையா கொட்ட போகுது. நம்ம 2 பேரும் சந்தோஷமா லைஃப்ல ஜாலியா இருக்க போறோம். என்ன கனவு கண்டீங்களா? ஹலோ பொண்டாட்டி, நிஜமாவே இப்ப அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்ம 2 பேரும் ப்ராமிஸா சந்தோஷமா தான் இருக்க போறோம். இந்த பார், உள்ளங்கையில புதுசா இருக்குது ஒரு கோல்டன் கலர் ரேகை. அதுவும் அதுதான் சொல்லுது. கைரேகை பார்க்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க? உன் புருஷன் நிறைய பணம் சம்பாதிக்க போறான். நம்ம புதுசா வீடு கட்ட போறோம், புது கார் வாங்க போறோம். அடடடடடா, அந்த கார்ல புருஷனும் முன்னாடி ஜாலியா டிரைவ் போக போறோம். அதெல்லாமா கையில தெரியுது? பின்ன இந்த பார் குட்டிமா, குட்டிமா பதில தமிழ். கார் வேகமா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படியே போயிட்டே இருக்கு. அடடே, என்னது இது? நம்ம 2 பேருக்கு நடுவுல நந்தி மாதிரி யாரோ உட்காந்து டிஸ்டர்ப் பண்றது. யாரது? அட, நம்ம குழந்தை. அச்சோ, நம்ம குழந்தை எவ்வளவு கியூட்டா இருக்கு பாரு. குட்டிமா என்னாச்சு? என்னாச்சு? திடீர்னு வயிறு பெருத்துருச்சு. ஐயோ, நான் குண்டாயிட்டேனா? இல்ல, உண்டாயிட்ட. ஐயோ, 2வது குழந்தை வயித்துல ரெடியா இருக்குன்னு சொன்னமா. அதுக்குள்ளயா? நீ வேற. இது பார், 2 பசங்க இப்ப ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிலேயே பெரிய ஸ்கூல், லட்சமா பணம் கட்டி சேர்த்திருக்கோம். ஸ்கூல் தானே போறாங்க, எதுக்கு லட்சமா பணம்? சிட்டிலேயே பெரிய ஸ்கூல்னு சொன்னல, அங்கெல்லாம் அப்படிதான். பாரு, பசங்க 2 எப்படி சந்தோஷமா ஜம்முன்னு கார்ல ராஜா மாதிரி போயிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, பையன் டையே கட்டல. குட்டிமா, இவ்வளவு கேர்லெஸ் அவர் பண்ணி. சாரிங்க, இனிமே பாத்துக்கிறேன். சரி, அவன் ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வந்ததும் அவங்ககிட்ட சாரி கேட்கணும், சரியா? ஓகே. அடடா, என்னமா படிக்கிறாங்க பத்தியா? நான் உங்க கை பார்க்கட்டுமா? உனக்கும் பார்க்க தெரியுமா? எங்க பாரு. ஏய். சோம்பேறி ரேகை தெரியுதே. என்னது? ஆமாங்க, புதுசா அப்படி ஒரு ரேகை தெரியுதே. நீங்க டைம் பாஸ் பண்றதுக்காக ஒரு கிளி ஜோசியக்காரங்கிட்ட அப்ரெண்டிஸா வேலைக்கு செஞ்சிருக்கீங்க. அவன் சொன்ன பொய்யெல்லாம் நம்பி பொண்டாட்டி கிட்ட அளந்து விடுறீங்க. அடி பாவி, அப்ப நான் சொன்னதை நீ நம்பவே இல்லையா? ஹலோ குட்டிப்பா. குட்டிப்பாவா? ஆமா, குட்டிமாவோட ஹஸ்பண்ட் குட்டிப்பா தானே? செல்ஃபே எடுக்கல. பரவாயில்ல, நீ கூப்பிட்டுக்கோ. இத பாருங்க, சும்மா ஆசைப்பட்டா மட்டும் எல்லாம் கிடைச்சிடாது. நீங்க சொன்னதெல்லாம் நடக்கணும்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். அப்பதாங்க எல்லாம் நடக்கும். சும்மா கனவு கண்ட மட்டும் எல்லாம் நடந்துராதுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, உன் புருஷன் என்ன கற்பனையிலே கனவு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் கையெல்லாம் பார்த்து சொல்லல. நிஜத்துல என்ன நடக்க போதோ அதை தான் நான் சொன்னேன். அது கண்டிப்பா நடக்கும். நிஜமாவா சொல்றீங்க? எப்படிங்க? ஆமா குட்டிமா, கண்டிப்பா நடக்கும். நான் சொல்றது உண்மை நிரூபிக்கிறேன். உன் கை கட்டு. மறுபடியும் ரேகை பார்க்க போறீங்களா? இது அது இல்ல, வேற. கையை கட்டு. கண்ண முடணுமா? எப்படி கரெக்டா சொல்ற? அதான் இந்த டிவில படத்துல எல்லாம் காமிக்கறாங்களே, ஏதாவது கிஃப்டா? வெயிட் அண்ட் வாட்ச். இது என்னன்னு சொல்லு பாப்போம். எனக்கு இந்த ஜோசியெல்லாம் தெரியாதுங்க. கண்ணு தெரியும்ல? தெரியும். அப்ப என்னன்னு பார்த்து சொல்லு. எங்க இப்ப தெரியுதா? ஏதோ செக் மாதிரி தெரியுது. இது சாதாரண செக் இல்லமா, நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைக்க போற ஒரு மந்திர கோல். அலாவுதீனின் அற்புத விளக்கு. சும்மா பில்டப் பண்ணாம விஷயத்துக்கு வாங்க. செக்குக்குள்ள என்ன அமௌண்ட் இருக்குன்னு பாரு, உனக்கே விஷயம் புரியும். 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்குங்க. இவ்வளவு பெரிய அமௌண்ட் யார் கொடுத்தா உங்களுக்கு? அதான் சொல்றேன்ல, அந்த அலாவுதீன் பூதம் தான் எனக்கு கொடுத்துச்சு. இத பாருங்க, புரியுற மாதிரி பேசுங்க. திரும்ப யார்கிட்டயாவது பணம் வாங்கி பிரச்சனையாக போகுது. நீ நம்பவே மாட்டியா? அப்படி இல்லைங்க, இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பார்த்ததும் டென்ஷனா இருக்கு. சொல்லுங்க, யார்கிட்ட கடன் வாங்குனீங்களா? ஏன் இப்படி பிரச்சனை இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கீங்க? ஐயோ கடவுளே, நான் போய் பிரச்சனை தான் வரும் நீ முடிவு பண்ணிட்டியா? நடுவில் என்ன மீறி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் வில்லங்க பிடிச்சவன் போராடலாம் பிரச்சனை பண்ணிட்டு வரோம். நீயே முடிவு பண்ணிட்டா எப்படி? நான் அப்படி சொல்லலைங்க. ஏற்கனவே கடன் வாங்கி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.